வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அங்கித் குமார் ஜெயின் IAS அவர்களுக்கு KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்பமலை முஞ்சனூர் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட திட்ட இயக்குனர் அவர்களை தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மல்லசமுத்திரம் ஒன்றியம் செம்மம்பாளையம் பகுதியை சேர்ந்த தம்பதியினர் சில மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் மரணமடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு ER ஈஸ்வரன் MLA அவர்கள் பரிந்துரை செய்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் 6,50,000 ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து காசோலையாக தம்பதியினர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. பான் மசாலா, புகையிலை, குட்கா, பீடி, சர்க்கரை அல்லது இனிப்பு பொருட்கள் சேர்க்கப்பட்ட கார்பனேட்டட் பானங்கள், கஃபீன் கலந்த பானங்கள், மேலும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கிற்காக வாங்கப்படும் படகுகள், கப்பல்கள் போன்ற பொருட்களுக்கு GST வரி வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 40% உயர்த்தப்பட உள்ளது. கடந்த சுதந்திர தின விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த தீபாவளி கிஃப்ட் வெளிவந்துவிட்டது. நேற்று நடைபெற்ற GST கவுன்சில் கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களில் GST வரிகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 5 விழுக்காடு, 12 விழுக்காடு, 18 விழுக்காடு, 28 விழுக்காடு என 4 அடுக்குகளில் வசூலிக்கப்பட்டு வந்த வரி தற்போது 5 விழுக்காடு மற்றும் 18 விழுக்காடு என 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பான பண மோசடி வழக்கில் சூதாட்ட செயலியின் விளம்பர தூதராக இருந்த இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் ஷிகர் தவான் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். பிரபல ஆன்லைன் சூதாட்ட செயலி சட்டவிரோதமாக செயல்பட்டு நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. உயிர்காக்கும் மருந்துகள், தனிநபர் மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு, பென்சில், ஷார்ப்னர், கிரையான், பயிற்சி புத்தகங்கள் மற்றும் நோட் புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு இதுவரை இருந்த GST வரிகள் ரத்து செய்யப்படுகின்றன. ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான NIRF பட்டியலில் IIT மெட்ராஸ் தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. நாடு முழுவதும் காவல் நிலையங்கள், CPI, ED, NIA, DRI உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் அலுவலகங்களில் CCTV பொருத்த வேண்டும் என 2020 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. காவல் நிலைய மரணங்கள் தொடர்பான பத்திரிகை செய்தியை கொண்டு தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் கவலை. வெண்ணெய், நெய், பன்னீர் மற்றும் பால் பொருட்கள், சோயா பால் பானங்கள், குழந்தைகளுக்கான நாப்கின், பால் புட்டி, தையல் இயந்திரங்கள், கண் கண்ணாடிகள், டிராக்டர்கள், பேக் செய்யப்பட்ட நொறுக்கு தீனிகள், சொட்டு நீர் பாசனம் மற்றும் அதில் பயன்படுத்தப்படும் ஸ்பிரிங்கர்ஸ்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கான GST 12% இருந்து 5% வரியாக குறைக்கப்படுகிறது. தலைக்கு தேய்க்கும் எண்ணெய், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப் பார், டூத் பிரஷ், ஷேவிங் கிரீம், தெர்மாமீட்டர், டிராக்டர் டயர்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கான GST 18% இருந்து 5% வரியாக குறைக்கப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மீது விதிக்கப்பட்ட வரிகள் சட்டவிரோதமானவை என்ற அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் மேல்முறையீடு. உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள தேசிய அவசர நிலையை சமாளிக்கவே ரஷ்ய எண்ணெயை வாங்கும் இந்தியாவிற்கு எதிராக வரிகளை விதித்தோம் எனவும் வாதம். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் இதுவரை சுமார் 21,000 குழந்தைகள் பல இயல்பான திறன்களை இழந்து மாற்றுத்திறனாளிகளாகியுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்கான ஐநா அமைப்பு தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.